இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக. அன்புமிக்கவர்களே, ஏப்ரல் மாதம் 3ஆம் தேதி தாயாம் திரு அவை புனித ரிச்சர்ட் என்பவருடைய நினைவு நாளை கொண்டாடுகிறது. அன்புமிக்கவர்களை, தொடர்ந்து மியான்மார் மற்றும் தாய்லாந்து மக்களுக்காக ஜெபிக்க உங்களை அன்போடு அழைக்கின்றேன். நிலநடுக்கத்தின் காரணமாக பல ஆயிரக்கணக்கான மக்கள் உயிரை இழந்திருக்கிறார்கள், வீடுகளை இழந்திருக்கிறார்கள், நிர்கதியாக நடுத்தெருவில் விடப்பட்டிருக்கிறார்கள். அரசுகளும் உலக நாடுகளும் அவர்களுக்கான நிவாரணத்தை உடனடியாக செய்திட அவர்களுக்காக தொடர்ந்து ஜெபிப்போம். அன்புமிக்கவர்களை, இன்றைக்கு நாம் நினைவு கூறுகிற இந்த புனித ரிச்சர்ட் என்பவர் இங்கிலாந்து தேசத்தில் பிறந்தவர். பணக்கார குடும்பத்தில் தான் பிறக்கிறார். ஆனால் மிக இளைய வயதிலேயே தந்தை இழந்துவிட்ட ஒரு காரணத்தினால், தந்தையினுடைய சொத்துக்களை திரும்ப பெற முடியாத ஒரு காரணத்தினால் வறுமையில் தள்ளப்படுகிறார்கள். மிகவும் கடினப்பட்டு உழைத்து கல்வி கற்று இவர் ஆக்ஸ்போர்டு பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தராக உயர்கிற அளவுக்கு இவர் அறிவும் ஞானமும் பெற்றிருந்தார். அன்புமிக்கவர்களே, அவர் துணைவேந்தராக இருந்த ஒரு நேரத்தில் வாய்ப்புகளும் வசதிகளும் நிறைய கிடைத்தாலும் அதையெல்லாம் முதலில் தள்ளிவிட்டு குருவாக திருநிலைப்படுத்தப்பட வேண்டும் என்று டொமினிக்கன் சபையில் சேர்ந்து குருத்துவ பயிற்சிகளை முடித்து பிறகு குருவாக திருநிலைப்படுத்தப்பட்டார். பிறகு ஆயராகவும் இவர் உயர்த்தப்பட்டார் என்று இவருடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்கிறோம். அன்புமிக்கவர்களே, அப்பொழுது இருந்த இங்கிலாந்து தேசத்தினுடைய அரசனுடைய தவறான வழிகாட்டுதல்களுக்கு இவர் அடிபணியாமல் இருந்த ஒரு காரணத்தினால் நாட்டை விட்டு சில காலங்கள் வெளியில் இருந்ததாகவும், அதற்கு பிறகு திருத்தந்தையினுடைய குறுக்கீட்டால் மறுபடியும் இங்கிலாந்து தேசத்திற்கு ஆயராக பல ஆண்டுகள் பணிபுரிந்தார் என்று இவருடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்கிறோம். புனிதமான வாழ்க்கை வாழ்ந்தவராகவும், ஏழைகள் மீது அன்பு கொண்டவராக இருந்தவராகவும், திருப்பணிகள் பல செய்தவராகவும் இந்த புனித ரிச்சர்ட் அறியப்படுகிறார். இவர் திருப்பலியின் போது இறை வார்த்தையை அறிவித்து கொண்டிருந்த பொழுதே இவர் இயற்கை எய்தினார் என்றும் இவருடைய வாழ்க்கையில் நம்ம வாசிக்கிறோம். அன்புமிக்கவர்களே, இந்த புனிதருடைய பரிந்துரையால் நாமும் இறை வார்த்தையை அறிவிக்கிற ஒரு ஞானத்தையும் அதே நேரத்தில் ஏழைகளுக்கு இதங்குகிற ஒரு நல்ல இதயத்தையும் இறைவன் தர வேண்டுமாய் மன்றாடி செபிப்போம். இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நற்செய்தி வாசகம் யோவான் நற்செய்தியிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது. நேற்றைய வாசகங்களுடைய ஒரு தொடர்ச்சியாக தான் இருக்கிறது. நேற்று நான் சொன்னேன், இயேசு தந்தைக்கும் அவருக்கும் இருக்கிற ஒரு உறவையும், தந்தை இவரை எப்படி வெளிப்படுத்துகிறார், எப்படி தந்தை இவரை உறுதி செய்கிறார், தந்தை எப்படி இவருள் செயலாற்றுகிறார் என்ற செய்தியை தான் நேற்று நம்ம வாசித்தோம். இன்றைக்கு யூதர்களிடத்திலும் பரிசேயர்களிடத்திலும் சதுசேயர்களிடத்திலும் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சாட்சியத்தை பற்றி சொல்லுகிறார். என்னை நீங்கள் நம்ப மறுக்கிறீர்கள், மனிதருடைய சாட்சியம் எனக்கு தேவையில்லை, தந்தையாகிய கடவுளுடைய சாட்சியம், நான் செய்கிற வல்ல செயல்களுடைய சாட்சியம், திருமுழுக்கு யோவான் என்னை பற்றி கூறிய சாட்சியம், மோசே என்னை பற்றி கூறிய சாட்சியம், இவை எதையுமே நீங்கள் நம்ப மறுக்கிறீர்கள். மாறாக உங்களுக்கு மனிதர்களுடைய சாட்சியம் அல்லது மனிதர்களுடைய மாட்சிமையை கண்டால் தான் நீங்கள் நம்புவீர்கள், விசுவசிப்பீர்கள் என்று பிடிவாத குணமுள்ளவர்களாய், விசுவசிக்க மறுப்பவர்களாய், இன்றைக்கும் கீழ்ப்படியாதவர்களாகவே நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களே என்கிற இயேசுவினுடைய ஆதங்கத்தை தான் இன்றைக்கு நற்செய்தி வாசகமாக நம்ம வாசிக்கிறோம். அன்புமிக்கவர்களே, நமக்கும் சில நேரங்களில் இப்படி ஏற்படலாம். அதாவது புனித பிரான்சிஸ் போர்ஜியா அப்படின்னு சொல்லப்படுகிற ஒரு புனிதர், ஸ்பெயின் தேசத்தைச் சேர்ந்த ஒரு புனிதர், மிக பணக்கார பிரபுத்துவ குடும்பத்தில் பிறந்த அவர் திருமணமாகி குழந்தைகளை பெற்று மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டிருந்த நேரத்தில் இவருடைய மனைவி இறைவனடி சேர்ந்த பிறகு வாழ்க்கையில் தன்னுடைய வாழ்வை முழுவதுமாக இறைவனுக்கு அர்ப்பணிக்க விரும்பி பிள்ளைகளை எல்லாம் நல்ல பொறுப்பில் ஒப்படைத்துவிட்டு அரச பதவிகளை துறந்துவிட்டு சேசு சபை குருவாக இவர் திருநிலைப்படுத்தப்பட்டார். சேசு சபையை தொடங்கிய முக்கியமான 3 புனிதர்களில் இவரும் ஒருவராக கருதப்படுகிறார். அன்புமிக்கவர்களே, பிரபுத்துவ குடும்பத்தில் வாழ்ந்தாலும் ஒரு முறை உயர்குடி மக்களுக்கும் நகரத்தில் இருந்த முக்கியஸ்தர்களுக்கும் இவர் ஒரு மறைவுரை ஆற்றுவதற்காக ஒரு மிகப்பெரிய அரச அரண்மனைக்கு அழைக்கப்பட்டிருக்கிறார். இவர் சாதாரண உடை அணிந்து சென்றதால் அந்த அரண்மனையினுடைய காவலாளி இவரை கண்டுகொள்ளவில்லை, இவர் சொல்லுவதையும் ஏற்றுக்கொள்ளவில்லை. அதனால் இவரை உள்ளே அனுமதிக்காமல் வெளியவே அமர வைத்து விட்டானா.
மிகுந்த வருத்தத்தோடும் சோகத்தோடும் அமர்ந்திருந்த பிரான்சிஸ் போர்ஜியா அவருக்கு அருகில் ஒருவர் வயதானவர் அமர்ந்து இவரிடத்துல என்ன ஆச்சு, ஏன் இப்படி சோகமாக இருக்கீங்க என்று கேட்கிற நேரத்தில் என்னை வெளிப்புறத்தை பார்த்து என்னை உள்ளே அனுமதிக்கவில்லை, நான் தான் உள்ளே போய் இன்றைக்கு மறைவுரை ஆற்றணும் அப்படின்னு சொன்னாராம். அருகில் இருந்த அந்த முதியவர் சொன்னாராம், 1000 ஆண்டுகளுக்கு முன்னமே மக்கள் என்னை அப்படித்தான் வெறுத்து ஒதுக்கினார்கள், என்னை சிலுவையில் ஒப்படைத்தார்கள், சிலுவை மரணத்தை எனக்கு கொடுத்தார்கள், என் மீது காரி உமிழ்ந்தார்கள், என் தலையில் முள்முடி சூட்டினார்கள் அப்படின்னு சொன்ன உடனே தான் புனித பிரான்சிஸ் போர்ஜியா அவர்களுக்கு தன்னிடம் பேசி கொண்டிருப்பது இயேசு கிறிஸ்துவே என்பதை உணர்ந்து கொண்டாராம். அன்புமிக்கவர்களே, அதற்கு பிறகு உள்ளே இருப்பவர்களெல்லாம் வெளியே பிரான்சிஸ் போர்ஜியோவை உள்ளே அழைத்து சென்று மறைவுரை ஆற்ற சொன்ன நேரத்தில் அவர் தன்னை அனுமதிக்காத, தன்னை அவமானப்படுத்திய, தம்மை சிறுமைப்படுத்திய அந்த அரண்மனையினுடைய காவலாளிக்கு நன்றி சொன்னாராம். எனக்கு தாட்சியை பாடமாக கற்றுக் கொடுத்த அவருக்கு நன்றின்னு சொன்னாராம். மனிதர்களுடைய பார்வையில் நாம் எளியவர்களாகவும் மதிப்பு அற்றவர்களாகவும் இருப்பதை நினைத்து சில நேரங்களில் நம்ம வருத்தப்படுவோம். ஆனால் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே வெறுத்து ஒதுக்கப்பட்டிருக்கிறார். அவர்களுடைய மக்களாலேயே ஏற்றுக்கொள்ளப்படாமல் இருந்திருக்கிறார். அவர் வாழ்ந்த சமுதாயத்தாலே அவர் ஒதுக்கப்பட்டிருக்கிறார். அன்புமிக்கவர்களே, இறைவன் இன்றைக்கு நம்மை பார்த்து கேட்கிற ஒரு கேள்வி, நமது மீட்பர் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நாம் அடையாளம் கண்டு கொண்டோமா? அவரது மீட்பளிக்கும் நிறை வாழ்வை தருகிற பிரசன்னத்தை நம்ம உணர்ந்து கொள்கிறோமா? ஒவ்வொரு நாளும் திருப்பலியில் நற்கருணை உட்கொள்கிற நேரத்தில் உண்மையாகவே இது கிறிஸ்துவின் திரு உடல் அப்படி என்று நம்ம உணர்ந்து கொள்கிறோமா? அதை அனுபவிக்கிறோமா என்கிற அடிப்படையான கேள்விகளோடு இறை பிரசன்னம், இயேசுனுடைய பிரசன்னம் நம்மை சூழ்ந்து இருக்கிறது. அந்த பிரசன்னத்தை கண்டு அவரில் வாழ இன்றே முயற்சி செய்வோம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமேன்.